ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவில் ஃப்ரூட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான். ஸோ டெக்னிக்கலாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா பவர் வந்துருப்போது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டீப்பாக போய் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் அதே மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அனிமே மட்டும் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் அனிமேல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாங்கா ஸ்பாய்லர்ஸ் பெருசாக அதில் இருக்காது. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ எனிவே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் பீஸ் வேர்ல்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இட்ஸ் அன் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு வெஹிக்கலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வெப்பனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் டெவில் ஃப்ரூட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஐ மீன் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜொவானுக்கு மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஜொவானுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதோட ஓன் வில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நான் கன்சிடர் பண்ணுறது ஜொவானாக இருக்கட்டும், பேராமிஷியாவாக இருக்கட்டும், இல்லைனா லோஜியாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். எப்படி அந்த யூசர்ஸ் பார்த்திங்கன்னா டெவில் ஃப்ரூட்டை சூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டெவில் ஃப்ரூட்டும் யூசர்ஸை சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நான் போக போக அதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெவில் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போயிடுறான், இன்னொருத்தன் அதில் பாதி சாப்பிட்டுட்டு அவன் போயிடுறான், அந்த பாதி டெவில் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்குது. இன்னொருத்தர் அந்த பாதி டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றான் அப்படின்னா அப்போ பவர் யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு டவுட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லைட் நாவலில் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏஸுக்கு பவர் கிடைச்சது இப்படி தான். ஸோ ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஐலாண்டில் மாட்டிப்பாங்க. ஏஸும் மாஸ்க்டு டியூஸ் அப்படின்ற இன்னொரு பர்சனும். மாஸ்க்டு டியூஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேட் பைலட்ஸோட வைஸ் கேப்டன், அதாவது ஏஸோட ரைட் ஹேண்ட் மேன். ஸோ ரெண்டு பேருமே இங்கே தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிப்பாங்களே. ஸோ மாஸ்க்டு டியூஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐலாண்டில் மாட்டிருப்பாரு, அதுக்கப்புறமேட்டு ஏஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் மாட்டிக்குவார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பசியில் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஏஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட்டை எடுப்பார். அது டெவில் ஃப்ரூட் அப்படின்றதே அவருக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ஃப்ரூட் போல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அதை பாதியை வெட்டி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் ஏஸ் தான் சாப்பிடுவார். அந்த ஒரு ரீசன்னால தான் ஏஸுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் வரும். ஸோ ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வாயில் வச்சாங்க அப்படின்னா அப்போ யாருக்கு பவர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு முழுங்குறாங்களோ அவங்களுக்கு வரும். இல்லை ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் முழுங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு செரிமானம் ஆகுதோ அப்போ தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு டீப்பாக இன்னும் அவங்க கொண்டு போகல. ஆனால் இந்த மாதிரி தான் யார் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பவர் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் பீஸ் வேர்ல்டுக்குள்ளேயே டெவில் ஃப்ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது, டெவில் ஃப்ரூட்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடலோட சாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷாங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா லூஃபிட்டா அதான் சொல்லியிருப்பாரு, நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்ட, இப்போ பார்த்தீங்கன்னா கடல் ஒன்று சபிக்க போது உன்னால் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீந்த முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா தண்ணியில் நீந்த முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட தியரியில் கொண்டு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெவில் ஃப்ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ட்ரீம். ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரீம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பறக்கணும்னு ஆசைப்படுறது, நான் பார்த்தீங்கன்னா லைட் அளவுக்கு ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு நினைக்கிறது, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் பிடிக்கும், நான் ட்ராகன் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரீமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட வில் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேரியாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த பர்சனோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரீம் நாள் போக்கில் அது ஒரு ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்து இந்த வேர்ல்டுக்குள்ளே வருது. டெவில் ஃப்ரூட்டோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ நீங்கள் ஒரு டெவில் ஃப்ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் டெவில் ஃப்ரூட் மட்டும் கிடையாது, உங்களோட ட்ரீமும் அதுதான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பர்சன் டெவில் ஃப்ரூட்டை சூஸ் பண்ணுறானோ அதே மாதிரி அந்த டெவில் ஃப்ரூட்டும் அந்த பர்சனை சூஸ் பண்ணும். இது ரெண்டுமே கரெக்டாக போய் அமைஞ்சால் மட்டும்தான் அவேக்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது. எஸ், அது இதெல்லாம் இல்லாமல் அந்த ஃபிசிக்கல் லிமிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அந்த வில் பவர் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செர்டன் லிமிட், பாடியும் மைண்டும் ஒரு செர்டன் லிமிட்டுக்கு கேட்சப் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட லிமிட் பிரேக் ஆகி அந்த இடத்துல அவேக்னிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கைடோ பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு டெவில் ஃப்ரூட், இந்த பக்கம் இருக்கிற டெவில் ஃப்ரூட்டும் இந்த பக்கம் இருக்கிற நீங்களும், ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கரெக்டாக அமைஞ்சிருக்கணும். அந்த டெவில் ஃப்ரூட்டும் உங்களை சூஸ் பண்ணியிருக்கணும், நீங்களும் அந்த டெவில் ஃப்ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களால் அவேக்னிங் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வெகாபங்கை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு டெவில் ஃப்ரூட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட்டை ரெப்ளிகேட் பண்ணும்போது பேராமிஷியாவையும் ஜொவானையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் லோஜியாவை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்பவே கஷ்டம் அப்படின்றத விட பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ பேராமிஷியாவை கூட ஓரளவுக்கு பண்ணிடலாம், பட் ஆனால் மித்திகல் ஜொவான் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். லோஜியா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய ரிசோர்ஸஸும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லோஜியாவை
கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த எலமெண்ட்டாகவே மாறிடுறாங்க. ஸோ அவங்களோட பாடி நேச்சர் மொத்தத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோஜியா ஒரு டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மாற்றிடுது. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் ஜொவானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலாக அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. அவங்களோட பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட் இருக்கும். ஸோ அந்த பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கும். அவங்களோட ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ பெராமிஷியாவுக்கும் அதே மாதிரி தான் அவங்க பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக நிறைய தியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேர்டோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பேர்டு எடுத்ததுக்கு எப்படி எடுத்தாது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட் இருக்கும். ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட ஹார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹார்ட்டை எடுத்து சாப்பிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பாசிபிள் இல்லை. இந்த இடத்துல நம்ம வெகாபங்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது உங்களோட பிளட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பிளட்டை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளட்டை கிரியேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செராஃபிம்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா பிளாக் பெல்ட் பைரட்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெவில் ஃப்ரூட் இருக்குது. அதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் வெளியிலேருந்து கிடச்சிருக்கலாம். ஆனால் அவங்க மோஸ்ட்லி டெவில் ஃப்ரூட் ஹண்டர்ஸ் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிடுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்சியூம் பண்ணியிருக்க ஒரு பர்சன். ஸோ ஆல்ரெடி டெவில் ஃப்ரூட் கன்சியூம் பண்ணியிருக்க ஒரு பர்சனை இவங்க ஹண்ட் பண்ணி அவன்கிட்ட டெவில் ஃப்ரூட் எடுத்து இவரோட டீம்மேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடுக்குறாரு. ஸோ இது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஆப்வியஸ்லி லோஜியா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஹாக்கி, சீப்ரிசம் ஸ்டோனு எல்லாமே இருந்தாலும் லோஜியாவுக்கு ஒரு ஆப்வியஸ் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபிசிக்கல் பாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் ஆகாது, டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறப்ப ஏன் இவங்க லோஜியா எடுக்கலை? இவங்களோட டீமில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா லோஜியா கன்சியூம் பண்ணல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மித்திகல் ஜொவான் இல்லைனா பெராமிஷியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கிறாங்க. ஏன் யாருமே லோஜியா எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாசிபிளி இது வெகாபங்க் சொன்னதோட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி பிளட்டில் தான் அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு லிமிட்டடான ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை இவங்க கன்சியூம் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டெவில் ஃப்ரூட் வச்சிருந்தனோட பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த பவர் பாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தேடி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவங்க லோஜியா எடுத்த மாதிரி எங்கேயுமே தெரியல. யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லோஜியா எடுத்து கொடுக்கல. இவங்க லோஜியாவோட பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை வச்சு கேட்சப் பண்ணார் அப்படின்னா அதை ஃபுல்லாகவே நெகேட் பண்ணிடும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லோஜியாவை பிடிக்கலாம். ஆனால் ஏன் இவங்க டெவில் ஃப்ரூட் எடுக்கலை? ஸோ அப்படின்னா இவங்களால எடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஸோ எடுக்க முடியும் அப்படின்னா அப்போ இந்த பிளட்டோட விஷயமா தான் இருக்கணும். ஸோ அப்போ இவங்க பிளட்டை கன்சியூம் பண்ணால் தான் இவங்களுக்கு அந்த டெவில் ஃப்ரூட் பவர் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் லோஜியாக்கும் பெராமிஷியாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ லோஜியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட அந்த பாடி நேச்சரையே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றிடுது. பெராமிஷியா அந்தளவுக்கு மாற்றலை. பட் ஆனால் அதுவும் மாற்ற தான் செய்யுது. பட் ஆனால் ஸ்டில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த டெவில் ஃப்ரூட்டை ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜொவான். ஸோ ஜொவான் டெவில் ஃப்ரூட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜொவான் டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மித்திக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் சன் காட் அப்படின்ற ஒரு மித்திக்கல் காட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் புத்தா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புத்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டைன் என்ன சொல்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. உயிரோடு இருக்கிற ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல டெவில் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜொவான் டெவில் ஃப்ரூட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜொவானோட கேரக்டர்ஸும் உங்களோட ஓன் ட்ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நாளாக அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகமாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்டேக் எடுத்துக்கோங்க. சபோடி ஆர்பாலஜியில் எக்ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீரெக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணியிருப்பார். ஸோ ஜொவான் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் எல்லாருமே கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டீரெக்ஸ் மாதிரியான ரேஜும் அந்த மாதிரியான ஒரு பிளட் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேக் கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ வில் பவர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவங்க அந்த ஜொவான் டெவில் ஃப்ரூட் வழியே கன்சியூம் ஆகப்பட்டுருவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இம்பல்டானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேக்கன் டு ஜொவான் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு ஃபுல்லாகவே அனிமல் மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க பண்ணுற ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அனிமல் லுக்கிங்கில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மூளையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி நமக்கு முழுசாக இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியல. பட் ஆனால் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே ஜொவான் யூசர்ஸு. ஆனால் அவேக்கண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இவங்களோட வில் பவர் கம்மியாக இருந்ததுனால இவங்களோட அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அனிமல் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் ஃபார்ம்லேயே தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜொவான் டெவில் ஃப்ரூட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வில் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நாள் போக்கில் இந்த டெவில் ஃப்ரூட் அவேக்கன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அவேக்கன் எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களை கன்சியூம் பண்ணி நீங்கள் அந்த அனிமல் பிஹேவியராகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
இது இல்லாமல் உங்களை சைட் பை சைடு சின்ன சின்ன ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லூச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி பிளட்லெஸ்டான ஒரு பர்சன். பட் ஆனால் அந்த லியோபார்ட் டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்லெஸ்ட்டாக போவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் காக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காக்கு ஆக்சுவலாக ஒரு மாதிரி சாஃப்டான பர்சன் தான். பட் ஸ்டில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாட்டர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொலை பண்ணுறதுக்கு யோசிக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவன் அந்த ஜிராஃப் டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அவன் கொஞ்சம் காமெடி பீஸாக இருந்தான். பட் அட் த சேம் டைம் அவனோட ஃபேஸ்லையோ அவனோட பிஹேவியர்லையோ நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாப்ரா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமானவன் தான். ஐ மீன் ஸ்கீம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றதுலாம். ஆனால் டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அவன் கன்சியூம் பண்ணது உல்ஃபோட டெவில் ஃப்ரூட். இது எல்லாமே அந்த பர்சன் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதில் இன்னும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா நம்ம லூஃபி எடுத்துக்கோங்க. லூஃபி கன்சியூம் பண்ணியிருக்கிறதுமே ஒரு ஜொவான் டைப் தான். லூஃபி ஆல்ரெடி ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த ஒரு கேரக்டர். இந்த இடத்துல பாசிபிளி கம் நோமி ஐ மீன் அந்த ஜொவான் டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லூஃபியோட அந்த ஐடியாலஜியாக இருக்கட்டும், லூஃபியோட பிஹேவியராக இருக்கட்டும் மாறி இருக்குமோ. ஸோ ஆல்ரெடி லூஃபி அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான். அதனால தான் இந்த டெவில் ஃப்ரூட் அவரால் சாப்பிட முடிஞ்சது. அந்த ஒரு ரீசன்னால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா அவேக்கனும் பண்ண முடிஞ்சது. இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் பர்சன் இதை சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்ற ஏதாவது ஒரு இது வந்து ஃப்ரீடம் நோக்கி நம்ம போகணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்க ஒரு தாட் வந்திருக்கலாம். பட் ஆனால் அவேக்கன் வர போயிருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டெவில் ஃப்ரூட்டும் அந்த பர்சனை சூஸ் பண்ணும், அந்த பர்சனும் அந்த டெவில் ஃப்ரூட்டை சூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். டோஃப்ளமிங்கோவை எடுத்துக்கோங்க. டோஃப்ளமிங்கோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோஃப்ளமிங்கோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனக்கு என்னெல்லாம் பண்ணானுங்களோ அது ஒட்டு மொத்தமாக உலகத்துக்கு திரும்ப கொடுக்கணும், இந்த உலக மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளமிங்கோக்கு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவரோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட். இன்னொரு பக்கம் நீங்கள் கைடோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹி வாண்ட் டு பி த ஸ்ட்ராங்கஸ்ட். பட் ஆனால் அவர் அப்போவே ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். பட் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் இருந்தது ஸோ கைடோக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைடோக்கு அந்த டிராகன் டெவில் ஃப்ரூட்டும் கிடச்சிரும். ஸோ எல்லா மித்தாலஜிலையுமே எடுத்துக்கோங்க, நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிறதுல சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே ஒரு கிரியேச்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கவே முடியாது, இருக்கிறதுலே அதான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டிராகன் தான் வரும். டிராகன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்க மித்தாலஜியில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வேர்ல்ட்லையும் வருது. ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைடோ டிராகன் டெவில் ஃப்ரூட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சராக மாறுறாரு. பட் ஆனால் அது டிராகன் டெவில் ஃப்ரூட்னால மட்டும் கிடையாது, கைடோவால் வந்து பார்த்தீங்கன்னா மாற முடியும். அந்த டெவில் ஃப்ரூட் இல்லை அப்படின்னாலும் கைடோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சராக இருப்பார். ஏன்னா ஹாக்கி இருக்குட்டு. ஸோ இது எல்லாமே அந்த பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட ட்ரீம் இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ அவருக்கும் அவரோட டெவில் ஃப்ரூட்டுக்கும் ஒரு மேட்சிங் இருக்குது. அது அப்போ அவருக்கும் அவரோட டெவில் ஃப்ரூட்டுக்கும் மேட்சிங் இருக்குல்ல, அப்போ ஏன் அவரோட டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அவேக்கனிங் ஆகிறதுக்கு உங்களோட பாடியும் மைண்டும் கேட்சப் ஆகணும். அதுக்கு நீங்கள் நிறைய பேட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லூஃபி மாதிரி ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு மொக்க டெவில் ஃப்ரூட் ஐ மீன் கம் நோமியை நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க டெவில் ஃப்ரூட்டாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதை நம்ம லூஃபி யூஸ் பண்ணுற விதம், அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரை விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய பர்சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சு வந்து இந்த பக்கம் ஹாக்கியவும் பாடியவும் மைண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் லிமிட்டுக்கு கொண்டு போயிட்டார். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஆஃப் டெத் சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த இடத்துல அந்த லிமிட் பிரேக் ஆகி நம்ம லூஃபிக்கு அவேக்கனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆனால் கைடோக்கு அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா கைடோ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷனே அந்த இடத்துல வரலை. அவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, எந்த சண்டைக்கு போனாலும் அவர் ஜெயிச்சிடுறாரு அப்படின்றப்ப லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் வரலை. அவரோட பாடி மைண்ட் அந்த டெவில் ஃப்ரூட் எபிலிட்டிக்கு கேட்சப் ஆகலை. அவரோட டெவில் ஃப்ரூட் எபிலிட்டிக்கும் அவரோட பாடி மைண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ரெண்டும் கேட்சப் ஆகி அந்த லிமிட் பிரேக் ஆகிறப்ப தான் அவேக்கனிங் நடக்கும் அப்படின்றப்ப இந்த பக்கம் நம்ம கைடோக்கு டோட்டலாக ஆப்போசிட். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் வரல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய பேட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரல. இட் வாஸ் ஆல்ரெடி சுப்பீரியர் இன் ஹாக்கி ஆல்சோ இன் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பர்சனோட எபிலிட்டியுமே அவங்களோட ட்ரீமுக்கும் அவங்களோட பிஹேவியருக்கும் ஆல்ரெடி கனெக்டடாக இருக்கும். அது இல்லாமல் அந்த டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். இது ஜொவானில் மட்டும் கிடையாது, பெராமிஷியாலையும் அப்படி தான், லோஜியாலையும் அப்படி தான். ஆனால் ஜொவானில் இவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஏஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவில் ஃப்ரூட்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடியே
ஒரு ஃபயர் மாதிரி தான் ஏசு. ஸோ இந்த ஒரு ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தான். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட் கிடச்சிது. அதுக்கப்புறமேட்டு அது இன்னும் அதிகமாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒயிட் பீடை பார்த்தான். ஸோ அப்படியே அந்த தீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிது. ஸோ கொஞ்சம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. நீங்கள் அதை நான் எப்படி வேர்ட்ஸில் சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் மாதிரி தான் அவன். இந்த ஜென்ரேஷனோட ஒரு ஃப்ளேமு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ளேம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அணைஞ்சிருச்சு. அண்ட் இதை நீங்கள் சாபோவோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதில் பாசிபிளி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒருவேளை ஏசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்காது, சாபோவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாபோவோட ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எரியுது. ஹி வாஸ் அ ஃப்ளேம் எம்பரர். ஸோ அவரோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க தீ பிடிக்கிற மாதிரி எரியுது. ஸோ சாபோவோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கப்ப. ஸோ பாசிபிளி இந்த டெவில் ஃப்ரூட் ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெயின் ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற ஒரு பர்சனாக இருக்கணும். அந்த டெவில் ஃப்ரூட்டும் உங்களை சூஸ் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் கொண்டு போக முடியும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவேக்கனிங்கும் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் ஒர்க் ஆகும். எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டெவில் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பவர் மட்டும் கிடையாது, அது ஒரு ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகி வந்திருக்கு. அது இந்த மதர் நேச்சருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மதர் நேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ஸை கொடுக்குது. ஏன் மதர் நேச்சர் அப்படின்றப்ப இந்த இடத்துல எல்லாருமே சீயை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சி தான் மதர் நேச்சர். ஏன்னா அதுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் லைஃப் வந்துச்சு இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மெயினான ஒரு சில விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுதான் மதர் நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மதர் நேச்சர் இந்த இடத்துல ஒரு கேர்ஸை வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டெவில் ஃப்ரூட் தான் இந்த சைக்கிளில் ரிப்பீட் ஆகி திரும்ப வருது. ஸோ புதுசாக எந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டும் வந்த மாதிரி நமக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி இருந்த டெவில் ஃப்ரூட்ஸ் இன்னொருத்தவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்க டெட் ஆகுறாங்க, திரும்ப அது வேற ஒரு பர்சனுக்கு போகுது. இன்னொருத்தவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்க டெட் ஆகுறாங்க, திரும்ப அது வேற ஒரு பர்சனுக்கு போகுது. ஸோ இது எல்லாமே குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள இந்த டெவில் ஃப்ரூட் வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டோட அந்த ஒரு ஆரிஜின் லொக்கேஷன் இருக்குல்ல, அது டெஸ்ட்ராய் ஆகியிருக்கணும். ஏன்னா இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு டெவில் ஃப்ரூட் வந்துக்கிட்டே இருந்திருக்கணும். பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டும் வரல அப்படின்றப்ப இந்த குறிப்பிட்ட டெவில் ஃப்ரூட் தான் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட் எல்லாத்தையுமே ஒரு என்சைக்ளோபீடியாவில் அடக்கி உங்களால் படிக்கவும் முடியுது. இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லிமிட்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இன்னும் இந்த ஆரிஜின் நமக்கு இன்னும் தெரியல. இந்த டெவில் ஃப்ரூட்லாம் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறமேட்டு வரல, ஏன் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்ற நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. இதெல்லாம் போக ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களை நான் அடுத்து வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை எவ்ரிவன், see you soon.